அப்புறம் நிறைய பேர் படிக்கிறதுக்கெல்லாம் உதவி பண்ணியிருக்காருங்களா? ஐயோ, படிக்கிறதுக்கு உதவியா? அதான் நான் சொன்னேனே. அதாவது யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் கேட்கலாம். புரட்சி தலைவர்கிட்ட 2 இது கேட்டிங்கன்னா உடனே நடக்கும். ஒன்று படிக்கிறதுக்கு உதவி, நீ நல்லா படிச்சு முன்னுக்கு வந்தேன்னா அதுவே போதும். 2வது சாப்பாட்டுக்கு வழி. மத்தவங்க வயிறு நிறைஞ்சா இவரு நெஞ்சு நிறைஞ்சு போயிடும். இது வழக்கம் தானே. எந்த லேடிஸ் வந்தாலும் என்னம்மா வேணும், ஏதுமா வேணும், பையன் படிக்கிறான்ப்பா, என்ன படிக்கிறான், 8ஆம் கிளாஸ் படிக்கிறான், சரிப்பா இந்த டீட்டெயில்ஸ் வாங்க சொல்லுவார். அந்த பையன் 8ஆம் கிளாஸ் எந்த ஸ்கூல் படிக்கிறானோ அந்த ஸ்கூலுக்கு வேண்டிய ஃபீஸை இங்கேருந்து டைரெக்டாக போயிடும். அதாவது எம்ஜிஆர் கிட்ட போய் கேட்டிங்கன்னா மதுரை மெடிக்கல் காலேஜ், மதுரை மெடிக்கல் காலேஜில் 15 ஸ்டூடெண்ட்டை படிக்க வச்சார். அந்த காலத்தில் 15 ஸ்டூடெண்ட்ஸு அந்த காலத்தில் 15 பேரை மெடிக்கல் காலேஜில் படிக்க வச்சு. அந்த மெடிக்கல் காலேஜில் இருந்த ஒரு பேர் முத்துக்குமார்னு சொல்லிட்டு ஒரு கிளார்க் இருந்தார். எங்கேங்க? மதுரை மெடிக்கல் காலேஜில். மதுரை மெடிக்கல் காலேஜ். அவர் தான் இந்த கதையை சொன்னார். அவர் மிகப்பெரிய ஜோசியர். அதாவது ஜோசியர்னா சாதாரண ஜோசியர் இல்லை. 6 சீஃப் மினிஸ்டருக்கு அவர் ஜோசியர். யாருக்குமே அவரை பற்றி தெரியாது. ரொம்ப சிம்பிள் மேன். நம்ம ஒரு காங்கிரஸ் தியாகியினுடைய பையன். அவர் தான் இந்த கதையை சொன்னார். நான் அங்கே மதுரையில் இருந்தேன். மதுரையில் இருக்க சமயத்தில் 15 பேருக்கு மணி ஆர்டர் வரும். 15 பேருக்கு எம்டிஆர் பேரில் போட்டு மணி ஆர்டர் வந்தவுடனே அந்த ஃபீஸை கட்டிட்டு அந்த 15 பேரை கூட்டி அந்த ரெசீட்டு கொடுப்பேன். அதனால் எம்ஜிஆர் எப்படியெல்லாம் பண்ணாருன்றது எனக்கு தெரிய வந்தது அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் அந்த ஒரு விஷயம் ஒன்று கேள்விப்படுங்க, ஏதோ பாலமெல்லாம் போடுறாங்க. அவர் வீட்டுக்கு போகிற வழியில் ஒரு சின்ன பாலம், சிங்கிள் லைனில், எங்கள் ராமவரம் தோட்டம் போகிற வழியில், ராமவரம் தோட்டம் போகிற ஒரு சிங்கிள் லைன் இருக்குது. அவர் முதலமைச்சர் ஆகிட்டார். நான் ஒரு காலத்தில் முடிச்சுட்டு எம்ஜிஆர் கிட்ட சொன்னேன், என்ன சாச்சா இது, நம்ம வர வழியில் இவ்வளோ கஷ்டப்பட்டு வர வேண்டியதாக இருக்குது. அந்த பக்கம் வந்தோடனே நின்றுடும், இந்த பக்கம் பஸ்ஸு காரெல்லாம் போனோடனே திருப்பி அங்கேருந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. நீங்கள் தான் முதலமைச்சர் ஆகிட்டீங்களே, இந்த பாலத்தை உடனே போடக்கூடாதுன்ற. அதுக்கு முதலமைச்சர் சொன்னார், அப்பா நான் முதலமைச்சர் ஆனது ரைட்டு தான், கஷ்டப்படுறோம் தெரியுது, நானே கஷ்டப்பட்டு தான் வரேன். ஆனால் இப்போ அந்த பாலத்தை நான் புதுப்பிச்சிட்டேன்னா எம்ஜிஆர் தனக்கோசரம் பாலத்தை புதுசாக கட்டிக்கிட்டாருன்னு சொல்லுவாங்க. அந்த பேச்சு எனக்கு வரக்கூடாது அப்படின்னு. அதுக்கப்புறம் 4 வருஷம் பொறுத்து தான் அந்த பாலத்தை மற்றவங்க எல்லாம் சொல்லி அதுக்கப்புறம் சேங்ஷன் பண்ணி அந்த பாலம் ஆகிடுச்சு.